அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கடைகளில் வந்து 10 ரூபா தாள்லேருந்து 100, 500, 500 தாள் வரைக்கும் மாற்றுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாள்கள் வந்து இதில் வந்து கோடு போட்டுருக்கு பார்த்திங்களா? இந்த கோடு போட்ட இடத்துலையே இதில் வந்து ஒட்டு இருக்கும். அதை ரொம்ப கவனிக்கணும். இதில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கோடு இருந்தால் தான் செல்லும்பாங்க. இந்த கோடுக்கு ஒரு பேர் உண்டு, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கோட்லேயே நல்லா கரெக்டாக வந்து ஒட்டு போட்டிருக்கும். அதை வந்து ரொம்ப கூர்ப்பாக கவனிங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சம்பளம் வாங்கும்போது 500 ரூபா தாளில் வந்து அந்த ஒட்டு இருந்தது. அதை நான் மாற்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எங்கேயுமே வாங்க மாட்டேன்ட்டான். முடிஞ்ச வரைக்கும் ரூபா நோட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை 2 பக்கம் திருப்பி பார்த்து வாங்குங்க. நம்ம உழைச்ச காசு வந்து என்றைக்குமே வந்து இதாகிடக்கூடாது. அதில் சிலையில் பாருங்கள், இந்த கம்பி மாதிரி இருக்கிறது வந்துலாம் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நிறைய திருப்பி என் கை பக்கம்லாம் வந்திருக்கு. ரூபாயை வாங்கும்போதும் சரி, முன்பக்கம் பாருங்கள், பின்பக்கமும் திருப்பி பாருங்கள். 2 பக்கமும் திருப்பி பார்த்து சம்பளம் வாங்கும்போதுனாலும் சரி, எப்போ வாங்கினாலும் சரி, யார்கிட்ட ரூபா வாங்கினாலும் சரி, ரூபா பொறுமையாக நின்று ரூபாயை வாங்கி 2 பக்கம் பார்த்துட்டு ஒட்டு இருக்க முக்கியமாக வந்து 500 ரூபா தாளில் வந்து கரை இருக்கக்கூடாது, ஒட்டு இருக்கக்கூடாது, மைப்பட்டு இருக்கக்கூடாது, எழுதி இருக்கக்கூடாது. இதெல்லாம் மெயினாக பார்த்து வாங்குங்க. சரியா? வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.